பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். நல்ல கவனிங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல், அப்போ குளிர் இல்லை அனலும் இல்லாமல் நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கு. அவர் சொன்னார், ஒன்று நீ ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருந்தால் நலமாக இருக்கு. ஆனால் நீ இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை. ஒன்று பாருங்கள், நல்ல கவனிங்க, தேவனும் வேண்டும், விக்கிரக ஆராதனை செய்வதும் வேண்டும். அல்லேலூயா. நான் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன். அதை தான் பார்த்து சொல்லுகிறேன். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நீ குளிராவது அனலாவது இருந்தால். இப்போ குளிர் என்ன, அனல்னா அக்கினியிலே அனலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அக்கினி அனலாக இருந்தால் நலமாக இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். குளிராக இருந்து என்ன பண்ணாத, எனக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வைத்து நீ ஒன்றுக்கும் உதவாதவளாக ஆயிடக்கூடாது. இன்னும் ஒன்று நல்ல கவனிங்க. 16 இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஒன்று அந்த மகனே, எல்லாருக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை, சிறு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை, சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் முதியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தகப்பன் எல்லாருக்கும் இந்த வார்த்தைங்க. எனக்கு ஒன்று குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினாலே உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தயவு செய்து ஒன்று இருந்த ஆண்டவருக்கு அனலாக இருங்க. இல்லை நான் குளிராகவே இருந்துட்டு போகிறேன்னா குளிராக இருங்க. ஆண்டவருக்கு முன்பாக அனலாக இருந்து அக்கினியாக இருந்து ஆண்டோட தேவ சித்தத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே மே துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே சர்வவல்லமையுள்ள தெய்வமே மே துதிக்கிறோம் சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி இடைய பொறுப்பாற்றுறது தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வென்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.